வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 14/12/1126 நாள் 28/3/2026 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இன்று மாலை 4:48 மேல் மரண யோகமும் மற்றும் ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரம், தீதிரு நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை 4:48 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அவை அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பலனை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 14/12/1126 நாள், ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 28/3/2026 காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:17 அயனம் உத்தராயணே, ருதோ சிசிர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே, பங்குனி மாசம், மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மேஷ மாசே, சைத்திர மாசே, சித்திரை மாதம், மேஷ மாசே. இதே சாத்த திதிக்கு மட்டும்தான் சுக்லபட்சமாக வளர்பிறையாக சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய பட்சமானது சுக்லபட்சே வளர்பிறை. திதியானது தசமியாம், தசமி திதி 11:83 காலை 11:02 வரை. அதன் பிறகு ஏகாதசியாம், ஏகாதசி திதி. இன்றைய சிராத்த திதியானது ஏகாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பராபவ தமிழ் வருஷம் சைத்திர மாதம், சித்திரை மாதம், மேஷ மாசே, சுக்லபக்ஷ வளர்பிறை ஏகாதசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடம்பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்களது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகிய இந்த பித்திருக்கர்மாக்களை எப்படி, எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்து அந்த மாதத்தில் இறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பித்திருக்கர்மாவை வருஷா வருஷம் செய்ய வேண்டும். இது இந்த பித்திருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து சுப விசேஷங்கள், சுப விஷயங்களுக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த தமிழ் மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ
அந்த தமிழ் மாதத்தை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது வருமையானால் இரண்டாவதாக வரக்கூடிய அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே நாம் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு வருஷா வருஷம் பித்ருகர்மாவை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பரவலப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரை, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம். 26 நாழிகை 17 வினாடி, மாலை 4:48 வரை. அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், தீதுரு நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இன்றைய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை 4:48 வரை சித்த யோகம். அதன் பிறகு மரண யோகம். இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை. இன்றைய ராகுகாலமானது காலை 9:17 முதல் 10:47 வரை. யமகண்டமான பிற்பகல் 1:47 முதல் 3:17 வரை. குளிகை காலமானது காலை 6:17 முதல் 7:47 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7:17 முதல் 8:17 வரை குரு ஹோரை. காலை 10:47 முதல் பிற்பகல் 1:17 வரை சுக்கிரன், புதன், சந்திரன் ஹோரைகள். சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தயிர். இன்றைய சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 5:18 முதல் காலை 11:03 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 11:03 முதல் மாலை 4:48 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம், போராடும் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 4:48 முதல் இரவு 10:32 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம், போராடும் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 10:32 முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 4:21 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.